ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிக்கல் டெலிஸ்கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் நம்ம வந்து இப்போ வேஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ வந்து வேஸ்ட் லைனுக்கு வந்து என்ன பைப் போட்டிருக்கோம், அது போக பார்த்திங்கன்னா மஸ்ட் லைன், அதாவது டாய்லெட் லைன் போகிற லைனுக்கு வந்து என்ன பைப் போட்டிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் என்ன நடக்குது, என்ன வேலை ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலையில் நாமக்கல் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த பில்டிங் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பைப் எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா 4 வந்து 6 கேஜ் பைப் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைனுக்கு வந்து 1.25, மேலேருந்து டேங்க்லேருந்து அவுட்புட் ஆகிறது வந்து 1.25 எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து மோட்டர் லைனுக்கு வந்து 1 இன்ச் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, மோட்டருக்கு வந்து 1 இன்ச், ஏன்னா அதே போதும். போர் மோட்ரு, ரெண்டாவது தொட்டி மோட்ரு, இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சே வந்து ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மேசன் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. இவங்களோடவே சேர்ந்து நாமளும் ஒர்க் பண்ணால் தான் வந்து வேலை கரெக்டாக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்மளுக்கு இது கிச்சன் லைன் மட்டும்தான் 2.5 இன்ச் பைப் இருக்குது. இப்போ வந்து 2.5 இன்ச் பைப் வந்து ஓகே எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் பைப் வந்து இது வந்து 2.5 இன்ச் பைப் வந்து உள்ள டைனிங் ஹால்லேருந்து அவுட்புட் வந்திருக்கு. உள்ளே வந்து 1.5 மாற்றிக்கிட்டோம், பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே வந்து 1.5 இன்ச் மாற்றிருக்கோம், புஷ்ஷை போட்டு மாற்றிக்கிட்டோம். இப்போது வெளியே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீ போட்டிருக்கோம். இப்போ வந்து நாளைக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏர் கவலை வந்து கழட்டி பார்த்துக்கலாம். உள்ளே வந்து ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் போட்டு விட்டல, இதை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்துக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து சேம்பர் போடுறனாலும் இதில் வந்து கட்டுவோம், சேம்பர் போகிறனாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து என்ன நடந்திருக்குது, இந்த டீலுக்கு ஏதாச்சும் ஃபால்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து இந்த வேஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் லைனும் அதே மாதிரி தான் இருக்கும். கிச்சன் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது சேம்பர் போடுறக்கோசரம் வந்து லைன் வந்து இப்படி 2 ஷூ போட்டு மாற்றிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி மேலே ஏற்றிடுவோம். அந்த அடியில் போகிற பைப் வந்து பார்த்திங்கன்னா அடியில் போய் கலவை போட்டு மேலே ஏற்றி விட்டு இந்த நேர் வந்து ஒரு சேம்பர் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேம்பர் ஒன்று வரும். அதே மாதிரி இதில் மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் கவல் வந்து வரும். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து 2.5 இன்ச் பைப் தான், வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 2.5 இன்ச் மட்டும்தான் அவுட்புட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 லைன், 1 இன்ச் லைன் ஒன்று, 1.25 லைன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா 1 இன்ச் வந்து மோட்டர் லைனு, இது 1.25 வந்து கிச்சனுடைய இந்த கிச்சனுக்கு வந்து கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுவிட்டு இதில் வந்து இந்த பைப் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுவோம். உள்ளே வந்து சிங்கு தொட்டி ஒன்று வைக்காதனால இது வந்து ஃபினிஷிங் பண்ணாமல் இப்போ வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறாங்க, அதாவது உள்ளே வந்து மண் போட்டு ஃபில் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டு விட்றோம். அதுவும் இல்லாத இந்த காம்பவுண்டுக்கும் இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து நாளைக்கு மண் போட்டாங்கன்னா பறச்சலாக பைப் போட முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம இந்த பைப் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த பைப் வந்து போடுறவர் வந்து நம்ம சின்ராஜ் அவர்கள் தான். அவர் வந்து நம்ம மூஞ்சி காமிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அவர் போகிறாரு. ஓகே சரி, அவர் கூப்பிட்றாரு, மேஸ்திரி கூப்பிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி போய் என்னென்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து 4 இன்ச் பைப்பு, இப்போ இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து மேலேருந்து வந்து 4 இன்ச்சு 2.5 இன்ச் பைப்பு மேலேருந்து கீழே இறங்குது. இப்போது இது வழியாக கீழே இறங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக இங்கே ஒரு சேம்பர் வரும். இந்த சேம்பர் வழியாக வந்து நம்ம இந்த வழி பைப் வழியாக இப்போ வந்து மஸ்ட் லைன் போகும். இந்த 2.5 இன்ச் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து குளிக்கிற தண்ணி வெளியே வரக்கோசரம் இந்த 2.5 இன்ச் பைப் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி கூட கம்பைன் பண்ணி நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த பில்டிங் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஏங்க மேஸ்திரி, இந்த அளவுக்கு வச்சிட்டோம்னா ஓகேங்க, இதை கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணிவிட்டு இதை சேம்பர் ஆக்கிக்கிறோமா, இது இங்கேயே ஒரு சேப்பு கட்டி ஓகே மறிச்சிடறோம். இதை மறிச்சிட்டோம்னா இது இதுக்குள்ளே வந்துட்டு போய் இது இதுக்குள்ளே வந்துட்டு போகுது. ஓகே அப்படி தாங்க பிளான். ஆமாங்க, இப்போ வந்து இது நேருக்கு நேர் போயிருங்க இந்த பைப்பு. அதுன்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு மெயின். சரி, தண்ணினால வந்துடும். ஓகே, நாளை வந்து அந்த பக்கமு 2 வந்து இங்கிட்டு போட்டுக்கலாம், 2 வந்து தள்ளி இந்த பக்கம் போட்டுக்கலாங்கிறீங்க. ஓகேங்க ஓகேங்க ஓகே. அது ஏதாச்சும் இடைஞ்சல் வருமா சின்ன? ஓகே, பைப்பை வந்து சரி அப்படியே போயிட்டு போகுதுன்னு சொல்கிறேன். ஓகே, அது செட் ஆகுமா? பைப்பு வந்து அதாவது நீங்கள் உள்ளே போடுற கலை வந்து உள்ளுவாங்கன்னா மறுபடி கட் பண்ணி விட்றது இல்லைன்னா இல்லை. இப்போ வந்து மேஸ்திரிக்கு வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்குவார். இப்போ வந்து விஜயன் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க.
இப்போ மேஸ்திரிக்கு வந்து கட் பண்ணியே விட்டினா அவர் வந்து அந்த கட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்டம் கொடுத்து ரெடி பண்ணிக்குவார். அதனால நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இதை தூக்கி வச்சுட்டு இதை கொஞ்சம் வாட்டம் தானே வருது. ஓகே இது ஒரு இன்ச்சு இறக்கி இந்த பைப் வச்சுன்னா இந்த பைப் ஒரு இன்ச்சு இறக்கி வாட்டை வச்சுக்கலாம். சரி ஓகே. அது இறக்கி கொண்டு இல்லை வாட்டை வச்சுக்கலாம். வாட்டை வச்சுக்கலாம். நீ இங்கே அறுவையை போட்டுனா இதுக்காண்டி இதை வச்சுட்டு இதுக்காண்டி இதை கொஞ்சம் இறக்கிடுவேன். இதை தூக்கி வச்சுட்டு இதை இறக்கிடுவேன். ஓ கட் பண்ணியே கொடுக்க சொல்கிறாரு. கட் பண்ணி துண்டா விட்டுரு. கட் பண்ணி விட்டுலாங்களா? கட் பண்ணி விட்டுரு. சரி ஓகே. சரியா இப்போ வந்து நீ இதுக்கு வந்து நீ இவருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிரு. ஓகேவா? அது கட் பண்ணி கொடுத்துட்டு சேம்பர் கட்டிக்கலாம். கட்டிட்டு நீ அதுக்கு எதுவுமே பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. தூக்கி வச்சுக்க லைட்டாக ஒரிஞ்சு அவர் வந்து இதை தூக்கி வச்சுருவார், அதை இறக்கி வச்சுருவார். நீ வந்து வாட்டம் கொடுத்து இதை ஒரிஞ்சு தூக்கிக்கோ. அதை வந்து ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்லேருந்தே வந்து உனக்கு வாட்டம் கொடுத்து கரெக்டாக லெவல் பண்ணிக்க. வாட்டம் கரெக்டாக இல்லை. இங்கே அறுவை போடு. இங்கே அறுவை போடு. அதாவது அந்த உள்ளிருந்து வர பைப்லேருந்து 4 இன்ச்சு தள்ளி. ஏங்கண்ணா? ஆமாம் 4 இன்ச்சு. சரி ஓகே. இது போடு. இதில் வந்து ஆமாம் இந்த இடத்துல அறுவை போட்டு இந்த இடத்துல அறுவை போட்டுன்னா இதை வந்து இங்கே கூட அறுவை போட்டு ஓகே. இப்போ தெரிஞ்சிருக்கா இங்கோட ஒன்று போட்டு இங்கோட போட்டு. அண்ணா இப்போ வந்து இந்த பைப் இந்த ஒழுங்கு வச்சுக்கலாம்ல? 4 இன்ச்சு ஒழுங்கு. அதுதாங்க. இந்த ஒழுங்கு வச்சிட்டிங்கன்னா இந்த பைப் வெளியே வந்துட்டு போகுது. நீங்கள் இது மேலே கூட இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். இந்த ஒழுங்கு கட்டிட்டோம்னா ஓகே. இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே. இந்த பைப் ஒன்று இருந்து போகுது அப்படியே எடுத்து போகுது. சரி ரைட்டுங்கண்ணா. இந்த பைப் வச்சா இருந்தால் நான் அதை அறுத்துக்கிறேன். இது அறுக்க வேணும். ஓகே. நீ இதை மட்டும் இந்த அளவுக்கு கற்றுக்க. ஓகே. இதை அறுத்துக்க. இப்போ வச்சா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பெருசாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக வரும். ஏன்னா இந்த பைப்பு இன்னும் ஒட்டி கட்டினோம்னா அப்புறம் இந்த பைப் வெளியே தெரியும். ஆமாம். இதை நான் களை வேலையை ஏதோ ஒன்று போட்டு மறைச்சிக்கிறேன். இந்த பைப் மேலே இருந்து போகுது. உங்களுக்கு கட்டுறக்கு அந்த 2.5 இன்ச்சு பைப் இருக்குல்லங்க, அது மேலே தான் உங்களுக்கு செங்கல் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஒழுங்கு வச்சுக்கலாங்களா? அந்த ஒழுங்கு வச்சுருங்க. சரி. அடியில் வந்து வச்சு கட்டிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். 2.5 இன்ச்சு வந்து மறைச்சே விட்டுலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்கண்ணா. இந்த அளவுக்கு அறுத்துட்டு இது இங்கே அறுத்துட்டு இங்கே வேணால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே. இந்த அளவுக்கு வச்சுட்டு பெருசாக வச்சுக்கிறேன். நான் கல் கடமை இங்கே ஒட்டிக்கிறேன். அப்போ இதை வந்து என்ன ஒன்றுன்னா இந்த ஒழுங்குல வந்து இங்கே வச்சிருக்கேன். அது வந்து 4 இன்ச்சு. ஆமாம் இங்கே வச்சுக்கோ. ஓ இவர் சின்ராசே இந்த அளவுக்கு வச்சுக்கோ. அதாவது இது எனக்கு பைப்லேருந்து பார்த்தோம்னா 4 இன்ச்சு 5 இன்ச்சு தள்ளி இருக்கட்டும். இந்த பைப்லேருந்து உனக்கு 5 இன்ச்சு வச்சுக்குது சின்ன. அதே மாதிரி இந்த பக்கம் 5 இன்ச்சு. ஓகேவா? வச்சுட்டு வச்சு செவருக்கு சேப்பில் கட்டிட்டு ஊட தடுத்துக்கிறேன். சரி ரைட்டுங்க. அப்படின்னு சொல்லியா இந்த பைப்லேருந்து இங்கிட்டு 4 இன்ச்சு இங்கிட்டு 4 இன்ச்சு. அப்போ வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு கூட வைக்கும் தப்பு. அப்போ 10 இன்ச்சுக்கு கூட வந்து 10 இன்ச்சு வந்துடும். அவருக்கு வந்து சேம்பருக்கு வந்து 10 இன்ச்சு வர மாதிரி கேட்குறாரு. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி விட்டுலாம். வச்சுக்கோங்க. பைப் ஒரு 4 இன்ச்சு. 4 இன்ச்சுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோ. அவுட்ரு 2.5க்கு வந்து இந்த பக்கம் 4 இன்ச்சு அந்த பக்கம் 4 இன்ச்சு வச்சு. மொத்தத்துக்கு வந்து இதுக்கு வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு குறையக்கூடாது. 5 இன்ச்சு வச்சு விட்ரு. அப்போ 4 இன்ச்சு வந்து பூசும்போது ஏங்கண்ணா? சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மேஸ்திரி கூட வந்து கமெண்ட் பண்ணி செஞ்சோம்னா இது வந்து கரெக்டாக பில்டிங் வந்து எல்லாமே கரெக்டாக முடியும். சரி ஓகே. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் வீடியோவில் வரும் பார்த்துங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எங்கே ஏதோ லைன் கீது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாங்களும் வேலை செய்வோம். நீங்கள் மட்டும் வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுறது? ஏங்கண்ணா மேஸ்திரியாண்ணா சொல்லுங்கண்ணா. இல்லை லைன் எங்கே? இங்கே தானே போகுது. இதுக்கு தானே வருது. அப்போ மேலேருந்து கொடுத்துக்கலாமே. அங்கேருந்து போட்டு அப்படியே டேரெக்டாக கொடுக்கலாம்ல இந்த பாக்ஸில். அவங்களுக்கு இடைஞ்சல் வராது. நீ கொஞ்சம் தள்ளி இதில் போட்டு இந்த குச்சியில் கட்டி மேலேருந்து லைன் இதில் போட்டு இதிலிருந்து இந்த குச்சியில் கட்டி நேராக உள்ள விட்ரு. அவங்களுக்கு இடைஞ்சல் எதுவும் பிரச்சனையும் இல்லை. விஜய் வயரை போடுங்க. தூக்கி இதில் போடுங்க. இந்த பக்கம் ஓகே. நம்ம பாய்ஸ் வந்து செமையாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ இதில் வந்து முன்னாடி வந்து நம்ம பஞ்சாயத்து லைன் 2 வருதுங்க. இந்த பஞ்சாயத்து லைன் வந்து இந்த தொட்டிக்குள்ள வந்து ஆல்ரெடி வச்சு விட்ட கீழே. இப்போ வந்து இந்த லைன் வந்து உள்ளே போயிடும். அதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து வெளியே வந்து லாரி தண்ணி வாங்கினா உள்ள போகிறக்கொசரம் வந்து இந்த தொட்டிக்கு போகிறக்கொசரம் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் கசகசன் இருக்குது. மோட்டர் போட்டு லைன் எடுக்கிறதுக்கு பில்டிங் கொடுறதுக்குலாம் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் பில்டிங் இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். மேலே வந்து 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து மேஸ்திரி நம்ம முரளி அவர்கள்லாம் செம்மையை வேலை செஞ்சுக்கிறாரு. ஓகே, இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க. இவரும் செம்மையாக ஐடியாவெலாம் எலக்ட்ரிக்கல் எங்களுக்கும் கொடுப்பாரு. ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே வந்து செம்மையாக நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்பிங் மைண்ட் அதிகம். இப்போ இந்த மெயின் லைன் நம்ம வந்து பில்டிங்கில் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போது மேல் ஃப்ளோருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயின் லைன் தனியாக வேண்டாம், கீழே இருக்கிற ஒரே சர்வீஸ் போதும் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நம்ம பூசினதுக்கப்புறம் மறுபடியும் உடச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து தனியாக அப்போது இந்த ஃப்ளோருக்கு வந்து மேலே வந்து 2 ரூம் வருது. இதுக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சர்வீஸ் கீழே வந்து இபி சர்வீஸ் தனியாக கனெக்ஷன் வாங்குகிறோம். அதனால் மெயின் லைன் போடுறக்கோசரம் தான் இந்த பைப் வந்து மறுபடியும் அடிஷ்னலாக கீழே போட்டிருக்கோம். இல்லைன்னா இந்த பைப் தெரியாது, ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டிருப்போம். இப்போது இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே ஜங்ஷன் இருக்குது. இந்த ஜங்ஷன் வழியாக வந்து கீழே போயிடும். ப்ரோ கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்களேன். இது ஒரு பெட்ரூமுங்க. 20க்கு 10 பார்த்திங்கன்னா எங்கள் ஒயரிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஒயரிங் வேலை ஆல் ஒர்க் முடிஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன கொடுத்துருக்கோம்னா பார்த்திங்கன்னா ஃபுட் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா டியூப்லைட் ஒன்று வரும். டியூப்லைட் ஒன்று, ஏசி கனெக்ஷன் கம்பல்சரி வரும். அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட் ஒன்று வரும். 2-வே லைன், இங்கே வந்து 2-வே லைன் கம்பல்சரி வரும். இது ஃபினிஷிங் பண்ணோம்னா பார்ப்போம். இப்போ வந்து பாத்ரூமில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.5 இன்ச்சு 4 இன்ச்சு பைப் வெளியே போகுது இல்லைங்க, அது வந்து துளிக்கூட கேப் இல்லாமல் அடைக்கணும். அது அடைச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அந்த ஓதம் ரவுண்டாக வருங்க. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் பைப் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பேக்கப் நல்லா பண்ணல அப்படின்னா கம்பல்சரி பிரச்சனை வரும். மேஸ்திரிண்ணா கொஞ்சம் மூஞ்சி காட்டிங்க நல்லாயிருக்கும். ஓகே, ஆனால் இந்த பக்காவாக பேக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பேக்கிங் இந்த மாதிரி நல்லா பண்ணால் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து பாத்ரூமுக்கு வந்து தண்ணி வந்து வெளியே வராது. ஏன்னா இது வந்து மேல் ஃப்ளோர் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பேக்கிங் நல்லா பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பைப் ஒன்று அவுட் ஆகுது, 2 பைப் ஒன்று வருது. ஓகே, இது வந்து சின்ன பாத்ரூம் தான். சரியா, அந்த பக்கம் பாத்ரூம் போவோம். வெளி பாத்ரூம் போகலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இதுவும் அதே சைஸ் பாத்ரூம் தான். எல்லா வயரிங் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இதில் வந்து உள்ளே தெளிவாக பார்ப்போம். இப்போ இது வந்து உடச்சி எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போடுறது ஆப்ஷன் வந்து இங்கே வச்சுருக்கோம். இது 9 ட்ராப் போட்டு வச்சுருக்கோம். வாசம்லாம் அடிக்காது. 9 ட்ராப் கம்பல்சரி போட்டோம் அப்படின்னா கம்பல்சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வாசம் வந்து எந்த வாசமுமே வராது. அப்புறம் இது வழியாக போய் அந்த பாத்ரூம் போய் அந்த பாத்ரூம் வந்து வெளியே போய் ஒரே பைப்பாக வந்து 2 மிங்கிள் பண்ணி நம்ம வெளியே தள்ளியிருக்கோம். இது 4 இன்ச்சு பைப் போட்டிருக்கோம். இந்த 4 இன்ச்சு பைப் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு டாய்லெட் பேசின் வந்து இங்கேருந்து இப்படி பார்த்தா வருது. அதாவது டாய்லெட் பேசின் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வடக்கு தெற்கில் மட்டும்தான் வைப்போம். இல்லைன்னா தெற்கு வடக்கில் இருந்து தான் வைப்போம். அதை கிழமேற்கில் டாய்லெட் பேசின் கம்பல்சரி வைக்கக்கூடாது. அது வந்து வாஸ்துபடி தப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கு பார்த்த மாதிரி இந்த மாதிரி மட்டும்தான் வந்து டாய்லெட் பேசின் வைப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இடம் இல்லை அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பார்த்திங்கன்னா ஷவர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது வால் மிக்சர் ஆப்ஷனு ப்ளஸ் வந்து ஷவர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஹீட்டர் ஆப்ஷனு. இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆப்ஷனும் வந்து மேலே கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஒயர் வந்து அந்த நேர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோப்பு மற்றபடி ஷாம்பு எல்லாமே வச்சுக்கிறக்கோசரம் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் கிளீனர் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு செல்ஃப் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரைனைட் வரும். இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே நண்பர்களே. இப்போ இந்த நேர் பார்த்திங்கன்னா துவைக்கிற கல் போடுறாங்க. இந்த நேர் இதுக்கு வந்து நம்ம வந்து அவுட்புட் லைனு இன்புட் லைன் ரெண்டுமே கொடுக்கணும். இதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து கிட்ட போய் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. விஜய் அண்ணா, என்ன பண்ணுறீங்க? அண்ணா இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்காண்டி ஓகே ஹோல்ஸ் போடுறீங்களா? ஓகே, 9 ட்ராப் வச்சு போட்டலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ தான் வந்து மேலே எதுவும் வாசம் வராது. சரி, ஓகே. டேப் வந்து நம்ம எங்கே போடலாம்? உங்களுக்கு ஆப்போசிட்டில் போட்டலாமா? சரி, ஓகே. சரி, ஓகே, போடுங்க. வேலையெல்லாம் சிறப்பாக போகுதுல்ல?
ஓகே ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எலிவேஷன் வந்து இப்படி தான் வருது. இப்போ இதில் ஒரு லைட் வருது, அங்கே ஒரு லைட் வருது. நமது கார்த்திக் அவர்கள் வந்து இவர் வந்து நம்ம பில்டிங் சூப்பர்வைசரு. இன்ஜினியர் சரி ஓகே, நம்ம பில்டிங் இன்ஜினியர் அவர் தான். இது வந்து இன்ஜினியர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவர் வேலையை விட்டு தூக்கிடுவார். ஓகேங்க, சும்மா காமெடிக்கு வசரம் சொன்னோம். சரி ஓகே, வேலையெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 to 12 பேர் மினிமம் வேலை செய்வாங்க. டைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நீ அடுத்து வந்து நாங்கள் எங்கள் வேலை முடிஞ்சதுக்கு அடுத்து டைல்ஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பில்டிங்கினுடைய உள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே லைவாக அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்படியே தான் எடிட் பண்ணாமல் தான் இந்த வீடியோ வந்து போட போகிறேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பேசுகிறது வந்து ஒரு சில மிஸ்டேக்லாம் விட்டுருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டினியூஸாக வந்து எடிட் பண்ணாமல் தான் இந்த வீடியோவில் நம்ம போட போகிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை ரீச் ஆகும். இந்த வீடியோ நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை தான் போடுறேன். நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருக்கும். ஓகேங்களே, நன்றி, வணக்கம்.